நீங்க இப்ப சொன்னீங்க இறந்தவங்க எத்தனை பேருக்கு டபுள் ஓட்டு அப்படின்ற இன்ஃபர்மேஷன் ரெண்டையும் சேர்த்து எவ்வளவு மைனஸ் டெலிட் பண்ணிருக்காங்க அப்படின்ற இன்ஃபர்மேஷன் எல்லா டிஸ்ட்ரிக்ட் வைஸ் கொடுக்கும்போது எல்லா டிஸ்ட்ரிக்டையும் கரெக்டா கொடுத்திருக்காங்க. இங்க ஏன் நீங்க கேட்டதுக்கு அப்புறம் தரீங்க முறையை அதை கரெக்டா பண்ணி வைக்கல? என்னதுங்க ஜெபர்சன்? நீக்கப்பட்ட ஓட்டு டபுள் ஓட்டு இறந்து போனவங்க அப்படின்ற தனித்தனியான இன்ஃபர்மேஷன் இருக்கு. இப்ப நீங்க கேட்டதுக்கு அப்புறம் தான் தரேன்னு சொல்லியிருக்காங்க. எல்லா டிஸ்ட்ரிக்ட்லயும் இந்த இன்ஃபர்மேஷன் ஆல்ரெடி கொடுத்துட்டாங்க. ஏன் இவங்க கொடுக்க மாட்டாங்க? அது இப்போ நீங்கள் கமிஷனர் தான் கேட்கணும். நீங்கள் நாங்கள் கேட்குறத கேட்டோம். நாளைக்கு தரேன்னு சொல்லியிருக்காங்க. இப்போ கமிஷனர் பேட்டி கொடுப்பார் இல்லையா மாவட்ட தேர்தல் அதிகாரி, அந்த கேள்வி அன்போடு அவர்கிட்ட கேளுங்க. நாங்கள் கேட்டோம். நாங்கள் கேட்ட பிறகு தான் நாளைக்கு தரேன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ நாளைக்கு தந்த பிறகு எங்களுடைய கட்சி BLA 2 இருக்காங்க இல்லையா, BLA 2 அவங்க வந்து வீடு வீடாக போய் பார்த்துட்டு நாங்களும் என்ன பண்ணுவோம், முழுமையாக வந்து யாரும் வந்து அந்த வாக்கு மறுக்கக்கூடாத அடிப்படையில் கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா அந்த ஜனநாயக கடமை எல்லாரும் ஆற்றுன்ற அடிப்படையில் எங்கள் கடமையும் இருக்கும். இப்போ SIR-னால நல்லது நடந்திருக்கு அப்படின்னு திருப்தியாக இருக்கு அப்படின்னு சொல்றீங்களா? உங்களுக்கு ஒரு விஷயம் அருமையான கேள்வி கேட்டீங்க. நான் இதுக்கு முன்னாடி சொல்லிட்டேன், SIR ஏன் அதிமுக வரவேற்குது, அதான் பாயிண்ட்டு. கிட்டத்தட்ட 20 வருஷமா பண்ணவே இல்லை ஒரு ஸ்பெஷல் இன்டென்சிவ் ரிவிஷன். SIR சிறப்பு தீவிர திருத்தம், சம்மரி ரிவிஷன் பண்ணுவாங்க, சுருக்கமுறை திருத்தம் பண்ணுவாங்க, அது ஆண்டுக்கு இருமுறை. நாங்களும் பல முறை எலெக்ஷன் கமிஷனில் பெட்டிஷன் கொடுத்தோம். இறந்தவங்கெல்லாம் வந்து எலெக்ஷன் நேரத்தில் திருட்டு ஓட்டப்படுது, அவங்க பேரில் வராங்க. இறந்தவங்க உயிரோடு வருதுலாம் ஒன்று நம்ம ஜனநாயகம் வந்து இருக்கிற இந்த நாட்டில் தான் நடக்குது இந்தியாவில். அப்போது இது சொல்லி 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 பார்த்து இறந்தவங்களும் எடுக்கல. இப்போ எப்படி, இப்போ SIR தானே இப்போ வந்து SIR எதிர்க்கிறாங்களே. இப்போ SIR வந்து இப்போ மொத்தம் வந்து இறப்பு பார்த்தா 1,56,555 பேர். இவங்க 20 வருஷமா உயிரோடு இருக்காங்க. இன்னைக்கு தான் செத்து போயிட்டாங்க. இன்னைக்கு தான் செத்து போயிட்டாங்க. இவங்க அக்கார்டிங் டு எலெக்ஷன் கமிஷன் இந்த 1,56,555 பேர் 20 வருஷமா உயிரோடு வந்திருக்காங்க. அதில் 5 வருஷம் முன்னாடி செத்தவங்க இருப்பாங்க, 10 வருஷம் முன்னாடி இருப்பாங்க, 2 வருஷம் முன்னாடி செத்தவங்க இருப்பாங்க. ஆனா இன்னைக்கு செத்துட்டு போயிட்டாங்க எல்லாருமே. அடுத்தது கேள்வி என்ன இருக்கு? அதனாலதான் வந்து நாங்க என்ன சொன்னோம், இத மாதிரி ஷிஃப்டடு அது பார்த்தா 3 ஓட்டு வச்சிருக்காங்க. ஒரு இந்த தொகுதி இந்த மாற்றி மாற்றி போட்டுன்னு வருது. இதெல்லாம் ஜனநாயகத்தில் அலோவ் பண்ணுற விஷயமா? அதுதான் வந்து ஒரு இன்டென்சிவ் ரிவிஷன். இது இன்டென்சிவ் ரிவிஷனில் வந்து முழுமையாக ஒரு பட்டியல் வெளியிட்டிருக்காங்க. இது வந்து இறுதி பட்டியல் கிடையாது. இது அதுக்கு தான் வந்து 1 மாதம் டைம் கொடுத்துருக்காங்க எலெக்ஷன் கமிஷனை. நீங்கள் நம்ம அரசியல் கட்சிகள் நம்ம வேலையை பார்க்க போகுது, அந்த பட்டியலை வச்சுக்கிட்டு டோர் டு டோர் வெரிஃபை பண்ண போகிறோம். உண்மையிலேயே வந்து இந்த இவங்க ஏன்றவர் இந்த இடத்துல இல்லை அப்படின்னா இல்லைன்னு இருப்பேன். இருந்து இல்லைன்னா அவனா ஒரு ஃபார்ம் கொடுக்க போகிறோம். நம்ம இதை வந்து தவறாக சேர்த்துட்டீங்க, அவர் இருக்காரு இல்லைன்ட்டுன்னு, செத்து போயிட்டாரு, அவர் திருப்பி லிஸ்ட்டில் இருக்காரு, அவர் செத்தவராக இருக்கட்டும் சொல்லி அதுக்கும் ஒரு லிஸ்ட் ஒரு இது கொடுக்கும். அப்போ இதில் வந்து எலெக்ஷன் கமிஷன் அவங்க கடமையாற்றினாலும் கூட ஒரு BLA 2 அரசியல் கட்சிகள் சார்பில் அவங்களுடைய கடமை என்பது முக்கியம். எங்கள் கடமை நிச்சயமாக பார்த்தீங்கன்னா அந்த பட்டியல் படி நாங்கள் டோர் டு டோர் வெரிஃபை பண்ணி பொதுச்செயலோட அறிவு படி நாங்கள் செய்வோம். ஆரம்பத்திலிருந்து நீங்க சொன்னீங்க இந்த SIR பணிகளை செய்ய போறது வந்து தமிழக அரசுடைய அதிகாரிகள், அவங்க கட்டுப்பாட்டில் இருக்கிற அதிகாரிகள், ஸோ அவங்களுக்கு ஃபேவரா தான் அவங்க பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. இப்போ இந்த வரைவு வாக்காளர் பட்டியல் வந்ததுக்கு அப்புறம் அவங்களுக்கு ஃபேவரா பண்ணுற மாதிரி உங்களுக்கு தெரியுதா? இல்லைங்க, இப்போ டெக்னிக்கலாக கேட்குறீங்க நீங்க. வரைவு வாக்காளர் பட்டியல் இன்னைக்கு வந்தாச்சு இல்லையா, இதை பார்த்த பிறகு லாஸ்ட் டேட் ஒரு ஃபைனலிஸ்ட் வரும் இல்லையா, அப்போ இந்த கேள்வி கேளுங்க. இப்போ இந்த கேள்வி கேட்காதீங்க. நாங்கள் டோர் டு டோர் வெரிஃபை பண்ணிட்டு வில் கம் பேக் டு அகெயின் உங்களுக்கு மறுபடியும் நாங்கள் வரோம். ஓகேவா? ஃபார்ம் 16 கிடையாது, ஃபார்ம் 6 தான் இருக்கு, ஃபார்ம் 7 தான் இருக்கு, ஃபார்ம் 8 தான் இருக்கு. ஃபார்ம் 6 என்ன சொல்லுதுன்னா புதிய வாக்காளர்களை சேர்க்கறதுக்கு மட்டும். இதுவரைக்கும் ஓட்டர் ஐடி இல்லாதவங்க, நீக்கப்படாதவங்க, சேர்க்கப்படாதவங்க ஒரு தொகுதியில் அவங்கள மட்டும்தான் சேர்க்க முடியும். ஏற்கனவே ஒரு தொகுதியில் நீக்கப்பட்டவங்களையும் ஏற்கனவே இந்த மாதிரி நீக்கப்பட்டவங்க திரும்ப ஃபார்ம் 6 மூலியமா உள்ள வர முடியாது அப்படின்னு சொல்றதா சொல்றாங்க. கன்ஃபியூஷன் இருக்கின்ற மாதிரி சொன்னாங்க. அதுதான் 3 ஃபார்ம் இருக்குல்ல, 6, 7, 8. அதாவது 6வது படிவம் வந்து பார்த்தீங்கன்னா வாக்காளர் சேர்க்கறது, 7வது நீக்கம், 8வது திருத்தம். போதுங்க.